பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தின் பிரமாணம் என்று சொல்லப்படும் போது அநேகருக்கு அதில் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க. அதில் அவங்களால நிலைநிற்க முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்பொழுதும் அவங்களோட சொந்த வாழ்க்கையை இச்சையின்படி வாழ்வதற்கு அவங்க இருந்தபடியினால ஆண்டவரோடைய சத்திய பிரமாணத்துக்குள் நிற்கும் போது அவர்களால் நிலை நிற்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுவார். சத்தியத்தில் வாழ்வதற்கு மறு ஜென்மமாய் பிறக்கிறவனாக காணப்படணும். சும்மா பெயர் கிறிஸ்தவனாக இருக்கிறவன் இந்த சத்தியத்துக்குள்ள நிலை நிற்க முடியாது. எல்லாரும் பைபிளை தூக்கலாம், எல்லாரும் சர்ச்சுக்கு போகலாம், எல்லாரும் பாட்டு பாடலாம். ஆனால் சத்திய பிரமாணத்தின்படி வாழ்கிறவனோ சிலராகத்தான் இருக்கிறார்கள். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலராக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள வாழ்கிறோமானால் நமக்கு ஒரு கோட்பாடை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதை நீங்களும் நானும் பின்படுத்தும் போதுதான் கிறிஸ்து என்று ஆண்டவர் நம் மூலமாய் ஜனங்களுக்கு வெளிப்படுவார். பிரியமானவர்களே, என்று சொல்லப்படுகிறவன் வேதத்தில் கொடுக்கப்பட்ட வசனத்தின்படியும் சத்திய பிரமாணத்தின்படியும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து உண்மையோடு பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு விசுவாசத்தோடு பரிசுத்தத்தோடு வாழ்கிறவனே அன்புள்ளவர். ஆண்டவர் நேசமுள்ளவர். ஆண்டவர் நேசத்தையும் அன்பை குறித்து பேசுகிறோமே. பிரியமானவர்களே, பிரமாணமே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. எத்தனை பேர் அதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம்? பிரமாணம் என்பது தேவன் நம் மேல் வைத்திருக்கிற ஒரு பிரியமான அன்பு. அதை எத்தனை பேர் நாம் அறிந்திருக்கிறோம்? வேதத்தை நன்றாய் நாம் வாசிக்கும் போதுதான் நாம் அந்த அன்பை உண்மையாய் புரிந்து கொள்ள முடியும். மேலோட்டமாய் வாழுகிற கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுமானால் நாம் கிறிஸ்து சொன்ன இடத்துக்கு போய் சேருவதற்கு, அவர் உண்டாக்கின இலக்கையை நண்பை சந்திப்பதற்கு என்னால் முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் என்னை விட்டுவிட்டு அவருக்காக வாழணும்னு சொல்லி வாழ்க்கையை திருப்பினேன்னு சொன்னா நான் ஆண்டவர் சொன்ன இலக்குக்கு போய் சேர முடியும்.